அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்கரம், சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் இந்த பதிவில் காணலாம். 2023 டிசம்பர் மாதம் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆனார். தற்போது ஒரு 10 மாத காலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் வருடப்படி ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து கும்பராசியில் நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியானார். 2024 வருடம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். குரு வக்கரமோ சனி வக்கர நிவர்த்தியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறது என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பாக்கியாதிபதி சனி பாக்கியஸ்தானத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது அவர் அஷ்டமத்திற்கு செல்வது போல் அசிங்க அகமானம், கடன், நோய் நொடி, தேவையில்லாத உங்களுக்கு விரைய செலவுகளை கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு கலத்தர தொழில் ஜீவனாதிபதியாக வருகிறார். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த குரு பகவான் மாரக பாதகாதிபதி. எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்தாலும் அந்த வீட்டின் வழி மாரக பாதக பலனை கொடுத்தே தீர்வார். மிதுன ராசிக்கு கலத்தரக்காரகன் 12வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது பெரும்பாலும் கலத்தர வழியில் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இதை கொஞ்சம் கருத்து வேறுபாடெலாம் வந்திருக்கும். அல்லது மனைவி வழியில் வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். நண்பர்கள் வழியிலும் கொஞ்சம் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். குரு வக்கர நிவர்த்தி அடைந்து பின்னோக்கி செல்லும் பொழுது தை மாதம் 29 வரை மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு லாபங்களை கொடுக்க போகிறார். கடந்த 6 மாதமாக குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது கடந்த 6 மாதமாக இருந்து வந்த பணங்காசு தொந்தரவுகள் மிதுன ராசி என்பதற்கு நிவர்த்தி ஆகும். நட்சத்திர பலன் பார்க்கும்போது எதிர்மறையான பலனை கூடுதலாக சொல்ல வேண்டி இருக்கிறது. விண்வெளியில் 27 நட்சத்திரங்கள், பூமியில் பிறக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் நட்சத்திர ஆளுமையில் பிறக்கிறது. அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஆடு மாடாக இருந்தாலும் சரி, நட்சத்திரங்களுடைய ஆளுமையில் தான் பிறக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நற்குணங்கள் 10% உண்டு. மிருக குணம் 90% உண்டு. மனிதனுக்கு மிருக குணம் போக்குவதற்கு தான் பள்ளிக்கூடம் அமைத்து வாத்தியார் போட்டு பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, பொறுத்தார் பூமி ஆழ்வார், உண்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு வாத்தியார் பாடம் நடத்துகிறார். பள்ளிக்கூட பாடம் எல்லாம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான். 3 டிகிரி 4 டிகிரி வாழ்க்கையில் பணங்காசு சம்பாதிப்பதற்கு மட்டும்தான். மனிதனுடைய பிறவி குணத்தை யாராலும் மாற்றவே முடியாது. பிறக்கும்போது என்ன குணமோ அதுதான் 90 வயதிலும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் நித்திரை சுகம் அற்ற நட்சத்திரம். எவ்வளவு செல்வம் செல்வாக்கு இருந்தாலும் மனம் மோகாத நட்சத்திரம். சரியாகவே இருந்தாலும் குறை கண்டுபிடிப்பதில் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் வல்லவர்கள். நட்சத்திர விலங்கு நாய். தன் இனத்தோடு ஒற்றுமையாக இருக்காது. வாழ்க்கை துணை, மனைவி, பிள்ளைகளை பயமுறுத்தி அடக்கி வைப்பது இந்த நட்சத்திரக்காரர்களுடைய இயல்பு. கிரகங்கள் அதனுடைய வேலையை சரியாக செய்யும். ராகு புதன் கூட்டணி கிரிமினல். எப்படி வேண்டுமானாலும் மன எண்ணங்கள் செல்லும். திரும்பி திரும்பி மாற்றி மாற்றி பேசுவது இந்த நட்சத்திரக்காரர்களுடைய இயல்பாக இருக்கும். பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது என்றால் ஜனவசியன், சுயநலவாதி அப்படின்னு சொல்கிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை டெவலப் பண்ணுங்கள்.
உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை குறைத்து கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் விரயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி குருபகானந்து வக்கரம் பெறுகிறார். குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு வேலையில் இருந்து வந்த, தொழிலில் இருந்து வந்த தொந்தரவுகள், பண பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தியாகும். இப்போ வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். மாதச்சம்பளம், தினக்கூலி இப்படி சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலை மூலம், தொழில் மூலம் அலைச்சல் குறைகிறது. விரயத்திலே குருபகான் வக்கரகதியில் இருக்கும்போது அரசியல் தொடர்புலாம் ஏற்படும். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். 12ஆம் வீட்டில் குரு அமர்ந்து 4ஆம் வீட்டை பாரி செய்கிறார். சுகஸ்தானத்தை பாரி செய்யும்போது சுகக்கேடு நீங்கும், சுகம் கிடைக்கும். வீடு, மனை, நிலபுல சொத்துக்கள் வழியில் இது தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா, பிரச்சனை இருந்துச்சுன்னா, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா பஞ்சாயத்து பண்ணி பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குருபகானுடைய நேர் 7ஆம் பார்வை 6ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. கடன் மேல் கடன், இங்கிட்டு கடன் வாங்கி அங்கிட்டு கடன் கொடுப்பது, இப்படிலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு வருமானம் நன்றாக வரும். வரவு வந்துச்சுன்னா கடனை அடைக்கலாம், கடனை கொடுத்து அடைக்கலாம். தொழில் மூலம், வேலையின் மூலம் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் அகலும். 6ஆம் வீட்டை குருபகான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது நோய் நொடி தொந்தரவுகள் தீரும், நல்ல வேலை கிடைக்கும். குருபகானுடைய 9ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. பெரும்பாலும் அசிங்க அகுமான தொந்தரவுகள்லாம் நீங்கி, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கெல்லாம் நீங்கி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அவஸ்தைகள் குறைகிறது. வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இப்படி உங்களுடைய சேமிப்புகள் உயரும். விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் உயரக்கூடிய காலகட்டம். பாக்கியத்திலே சனிபகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். கோச்சாரத்திலே 9ஆம் வீட்டிலே சனிபகவான் வரும்போது குடும்ப பெரியோர்களிடம் கொஞ்சம் மதிப்பு குறையும். பெரியோர்கள் உங்களை எப்போதும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது நீங்கள் பெரியோர்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. பெரியோர்கள் பேச்சை கேட்க மாட்டீங்க, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு வரும். தந்தைக்கு நோய் நொடி தொந்தரவுலாம் ஏற்படுத்துவார். அது கடந்த 3 ஆண்டு காலமாகவே தந்தையாருக்கு நோய் நொடி இருந்திருக்கும். கடந்த 3 ஆண்டுகளை விட தற்போது 10 மாத காலம் தந்தையாருக்கு அவர் செய்கின்ற வேலை தொழில் மூலம் நல்ல வருமானங்கள் உண்டு. பாக்கியத்திலே சனிபகவான் வந்திருக்கும்போது தந்தையை விட்டு, குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி, வெளியூர், வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். பாக்கியாதிபதி ஆட்சி பலத்தில் வக்கரகதி முடிந்து நேர்கதியில் செல்லும் பொழுது குழந்தை பாக்கியம் உண்டு. தொழில் மூலம், வேலையின் மூலம் நல்ல வருமானம் உண்டு. நீண்ட தூர யாத்திரை, ஆன்மீக பயணம் இதெல்லாம் சென்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சனிபகவான் வக்கர நிவர்த்தி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு 4ஆவது வீட்டிலே கேது, 10ஆவது வீட்டிலே ராகு. வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வண்டி வாகன ஓட்டுநர்கள், காரு, பைக்கு, கனரா வாகனம், ட்ராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி வரலாம், நல்ல வருமானங்களை கொடுக்கும். தொழிலுக்காக இன்னும் 2-3 வண்டி வாகனங்கள் வாங்கி விடலாம். அதற்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் வரும். வண்டி வாகனங்கள் மூலம் ஏற்பட்ட கடன் காட்சி, அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகளை குரு வக்கர பயிற்சி காட்டுகிறது. பணங்காசு வரும். கோச்சாரத்திலே குருபகான் 12ஆவது வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் வரும்போது எவ்வளவுதான் பணம் வந்தாலும், லட்சமாக இருந்தாலும் சரி, கோடியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் வந்தாலும் நீங்கள் சேமிக்க முடியாது. இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுப்பது, அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுப்பது, இப்படி பணம்
உங்கள் கையில் தங்காமல் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து வீடு கட்டுறது, நிலபுல சொத்துக்கள் வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரி வந்து எதிர்காலத்திற்கு உங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். 12ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது அதிக பிரயாணங்களை ஏற்படுத்துவார். யாருக்காவது ஒருவருக்கு நோய் நொடி தொந்தரவு வரும். நோய்க்காக மருத்துவ செலவு, இந்த மாதிரி விரயங்களை தான் கொடுத்து கொண்டிருப்பார். குரு வக்கரகதியில் இருக்கும்போது அந்த விரயம் குறைந்து சேமிப்புகள் நாம் வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.